ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 சூப்பர் டூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எல்லா கிச்சன் டிப்ஸுமே நமக்கு டெய்லியுமே கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரிக்காய் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி தண்ணியில் போடுவோம். ஆனால் அது வந்து உங்களுக்கு டக்குனே கருப்பாயிடும். ஸோ அந்த கருப்பானதுனால உங்களுக்கு நல்ல அந்த கிரேவிலையும் நல்ல கலர் வராது. உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்பவே கருப்பாயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த தண்ணியில் வந்து கட் பண்ணி போடுறீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து அந்த கத்திரிக்காவை கருப்பாகாமல் அப்படியே வந்து ஒயிட்டாகவே வச்சுருக்கும். மேலும் வந்து இதில் வந்து கத்திரிக்காயில் ஒரு கார டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சமையலில் கத்திரிக்காய் சேர்ப்பது கொஞ்சோண்டு தக்காளியோ இல்லைனா வந்து புளிப்பு சேர்த்துப்போம், புளித்தண்ணி சேர்த்துப்போம். அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு கத்திரிக்காயோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த லெமன் ஜூஸில் கொஞ்ச நேரம் அந்த கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி போகிறதுனால அந்த கார டேஸ்ட்டும் போயிடும். நீங்கள் புளிப்பு இல்லைன்னா வந்து புளித்தண்ணி தக்காளியும் சேர்க்காமையே அந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் பொரியல் செஞ்சாலும் அதோட டேஸ்ட்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கத்திரிக்காவும் நீங்கள் எந்த நேரம் சமைக்கிறீங்களோ அது வரைக்குமே அது வந்து கருப்பாகாமல் இருக்கும். ரெண்டாவது பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆப்பிளை வந்து கட் பண்ணி சாப்பிட்றோன்னா அது ரொம்ப நேரம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு மேலெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ அது சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆப்பிளை வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டே நம்ம கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்லைஸ் ஒரு 5 ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த ஆப்பிளை ஃபுல்லாக வந்து அந்த எல்லா ஸ்லைஸையும் நல்லா ஒன்று சேர்த்து அந்த ரப்பர் பேண்டை வச்சு நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி செய்யும் போது உங்களுக்கு அந்த ஆப்பிள் வந்து கருப்பாகாமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைஸாக வந்து எடுத்து சாப்பிடும் போதும் அந்த ஆப்பிள் வந்து கருப்பாகாமல் அப்படியே வந்து இருக்கும். இது வந்து எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கோ இல்லைன்னா வந்து கிட்ஸுக்கோ நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ்க்காக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்து அனுப்புறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுங்க. அவங்களுக்கு அந்த கருப்பாகாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கட் பண்ண ஸ்லைஸை கொஞ்சோண்டு தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து, கல் உப்போ இல்லைன்னா வந்து சால்ட்டோ ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு அதில் வந்து இந்த கட் பண்ண ஆப்பிள்ஸ் நல்லா போட்டு அலசிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும். நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணும்போது அந்த ஆப்பிள் வந்து அந்த ப்ரௌன் வந்து வராமல் இருக்கும். ஸோ இப்படியும் நீங்கள் பேக் பண்ணலாம். அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியும் நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது 3வது டிப் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு இந்த பருப்பெல்லாம் நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அது ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் மறந்துட்டிங்கன்னா அதில் சீக்கிரமாக உங்களுக்கு பூச்சி வந்துடும், வண்டு வந்துடும். இந்த மாதிரி பூஞ்சினை பிடிச்சி ஒரு மாதிரியான வாடெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பருப்பு வகைகள் இந்த பயறு வகைகள் எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து இந்த வண்டு வர்றது பூச்சி வர்றதுலாம் வரவே வராது. இப்போ நான் வந்து பாசிப்பருப்பை தான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்ல வாசம் வர்ற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்து நல்லா ஆற வச்ச பிறகு நீங்கள் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பொங்கல் பொரியல் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது டக்குன்னு நீங்கள் வந்து சேர்த்துடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கனால அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் ரோஸ்ட் பண்ண தேவையே இல்லை. ஜஸ்ட் அந்த அரோமா வர்ற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும். அதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றி வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச பிறகு நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4th டிப்பு. இந்த 4th டிப் வந்து கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எப்பயுமே நம்ம கடையில் ப்ரெட்டு வாங்கும்போது இந்த லாஸ்ட்டு பீஸும் அந்த ஃபஸ்ட்டு பீஸும் இது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அதை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம நார்மல் உள்ளே இருக்கிற அந்த ப்ரெட்டை விட நம்ம இந்த கடைசி ப்ரெட்டு வந்து அவ்வளோவா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ அதை என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி குயிக்கான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செய்யலாம். அதை நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் இப்படி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு நிறையவே சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா லிக்விடாட்டம் ஆகிக்கலாம். இதை நீங்கள் கேரமல் மாதிரியும் செய்யலாம், இல்லைனா வந்து இந்த மில்க் மைடு மாதிரியும் செய்யலாம். நான் செய்ய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மைட் டைப்பில் செஞ்சுருக்கேன். அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரோட சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துக்கலாம். இது பால் சேர்க்கும் போது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மில்க் மேட் சாக்லேட் வந்து எந்த ஒரு டேஸ்ட் கொடுக்குமோ அதே போலயே இந்த பிரெட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வந்து லிக்விடாக நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற ப்ரெட்டை சேர்த்து நல்லா வந்து டாஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைஸ் பண்ண ப்ரெட்டை நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டாஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா இந்த ப்ரெட்டில் எல்லா பக்கமும் அது நல்லா வந்து கோட்டார வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆறின பிறகு தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சாக்லேட் வந்து எப்படி வந்து வெளியே கிறிஸ்பியாக இருக்குமோ அதே மாதிரியே வந்து உங்களுக்கு இந்த இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறின பிறகு தான் அந்த வந்து சுகர் எல்லாம் அப்படியே உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாகிற மாதிரி வரும். உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நம்ம மில்க் ஊற்றி செஞ்சதுனால அது வந்து உங்களுக்கு நல்ல அந்த மில்க் மெய்டோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து நைஃப் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஷார்ப் ஆகாமல் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து ஷார்பன் பண்ணலாம்னா, இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை வந்து நல்லா வந்து சுருட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து நைஃபை போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த நைஃப் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நைஃப் மட்டும் இல்லை, நீங்கள் சிசர்ஸை கூட நல்லா வந்து ஷார்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, சிசரையும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஷார்பன் பண்ணிக்கலாம். அந்த அலுமினியம் ஃபாயில் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு நல்லா அதை நல்லா வந்து மடக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சிசரு, நைஃபு, வேறு எந்த நைஃப் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா ஒரு ஷார்பன் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே 2 வீடியோ வந்து இந்த கிச்சன் டிப்ஸ்லேயே போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னென்னா வந்து ஐகார்டில் வரும். அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.